மதுரையிலிருந்து அண்மை செய்தியை பார்க்கின்றோம். ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோருக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தருவதற்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், இது தொடர்பான விவரம் என்ன? சுகாதாரத்துறை தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மதுரையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையானது தற்போது அதிகரித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது 2 பேருக்கு டெங்கு காய்ச்சலானது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக ஒரே நாளில் 107 பேர் காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழையும் அவ்வப்போது கடும் வெயிலும் மாறி மாறி இந்த நிலையானது இருந்து வருகிறது. இதனால் ஒரு சில மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பானது அதிகரித்து காணப்படுகிறது. இம்மாதம் பருவமழை தொடங்குவதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பில் அரசு மருத்துவமனைகளில் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு துரிதமாக சிகிச்சை அளிக்க ஏற்பாடுமானது செய்யப்பட்டு வருகிறது. டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில், கடந்த மாதம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் 20 படுக்கை வசதிகளுடன் கூடிய வார்டுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரிய வந்து அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை டெங்கு காய்ச்சல் சிறப்பு வார்டில் அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. அதில் ஒருவர் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தற்போது 2 பேருக்கு டெங்கு வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தற்போது 107 பேருக்கு, அதாவது 107 பேருக்கு காய்ச்சலானது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் அந்த பருவநிலை மாற்றம் காரணமாக ஒரே நாளில் 107 பேர் காய்ச்சல் பாதிப்புடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. 48 பேர் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும், மேலும் 59 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் செல்வராணி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த டெங்கு காய்ச்சல் வருகின்ற காலங்களில் அதிகரிக்கக்கூடும் என்றும் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் நீர்நிலை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது வீடுகளில் கொசுவலை கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும், இரவு நேர கொசுக்கள் கடிப்பதை விட பகல் நேரங்களில் கடிக்கும் கொசுக்களாலே டெங்கு காய்ச்சலானது பரவுகிறது என்றும், தங்களது வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நன்னீர் தேங்க விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார். கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.